யாரை பற்றியும் பேசுகிறது பிடிக்காது. ஆனால் சைக்காலஜிக்கல் கேரக்டர்ஸில் சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். வலைத்தளங்களை சரியாக பயன்படுத்த மாட்டீங்க. விவசாயத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன போஸ்ட் போடுறீங்க? உங்கள் ஃபோட்டோவை போட்டு லைக்ஸ் வியூஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபோட்டோவை போட்டாலே காசுன்னு நினச்சிட்ருக்கீங்க தானே? அதுதான் கிடையாது. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அதில் சம்பாத்தியம் பண்ணணுன்னா வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அதை சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கவிதை, கோட்ஸு, பொன்மொழிகள், தத்துவங்கள் ஏதாவது தெரிஞ்சால் அதில் டைப் பண்ணி போடலாம். உங்கள் ஃபேஸை காட்டி நீங்கள் வீடியோ ஃபோட்டோ போடணுங்கிற அவசியமே கிடையாது. எதுக்கு நீங்கள் ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும்? அட்ராக்ட் பண்ணி அவங்க கேவலமாக கமெண்ட் பண்ணுறாங்க, பொண்ணுங்களை மார்ஃபிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? விவசாயத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது. நாற்று நடுறது, களை பறிக்கிறது, எப்படி உரம் போடுறது, அந்த உரத்தை எப்படி தயார் பண்ணலாம், மதிப்பு கூட்டு பொருள் எப்படி தயார் பண்ணலாம், ஒரு பால் கறந்து விற்கிறாங்கன்னா எப்படி அந்த பசுவை பார்த்து வாங்கலாம், எப்படி அதில் மதிப்பு கூட்டு பொருள் என்னெல்லாம் தயார் பண்ணலாம், புதுமையான ஐடியாஸ் நிறைய சொல்லலாமே. நீங்கள் டைப் பண்ணி போடலாம். ஃபோட்டோ போட்டு அதில் ரூபா வரும்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதில் நல்ல நல்ல விஷயங்களாக சொல்லுங்களேன். விவசாயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு நான் இன்றைக்கி அங்கே போனேன், எங்கள் ஊரில் கோயில் திருவிழா, நான் இங்கே போனேன். விவசாயத்தை சூப்பராக காப்பாற்றுறீங்க. நீங்கள் போஸ் தான் கொடுக்குறீங்க. அந்த மண்வெட்டி அதெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ போஸ் மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை செய்கிறதெல்லாம் போடுறீங்க சரி. மற்ற நேரம் தேவையில்லாத உங்கள் ஃபோட்டோவெலாம் போட போய் தானே மார்ஃபிங் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படிலாம் அசிங்கப்படுத்திருக்காங்க தெரியுமா? ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள். உங்கள் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி கேவலமாக போட்டுருக்காங்க. இன்னும் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் சொல்ல விரும்பலை. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு விளாக்ஸ் மாதிரி, கப்புள் விளாக்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் போட்டோ விதமாக போட ஆரம்பித்தாங்க. எதுக்கு அங்கே இங்கே காட்டி நீங்கள் அப்படி எதுக்கு உங்களுக்கு மானங்கட்ட லைக்ஸு வியூஸு எதுக்காண்டி அப்படி சம்பாத்தி பண்ணி என்னத்துக்குன்னு கேட்கேன். திருநெல்வேலி பேரை கெடுக்குன்னே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் என்ன இது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வீடியோ போடுறீங்கன்னா ஒரு சமையல் பண்ணுறதை காட்டுங்க, இல்லை விளாக்ஸ் மாதிரி எங்கேயாவது போனீங்கன்னா வந்தீங்கன்னா அதை போடுங்க. டீசெண்டான பிக்சர்ஸாக போடுங்க. கொஞ்சம் பொண்ணுங்க கொஞ்சம் நீங்கள் இப்படி இருக்க போய் தான் யூடியூபர்ஸ்னாலே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ ஒழுங்காக பண்ணுற யூடியூபர்ஸ்க்கு கெட்ட பேர். பெண்கள் தங்களை தாங்களே கேவலப்படுத்திக்கூடாது. இந்த வேலையை செய்யக்கூடாது. உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே கெட்ட பேரை உண்டு பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ்புக் பக்கம் போய் பாருங்கள். நீங்கள் கப்புள் விளாக்ஸ் போட்டுட்டு இருந்தவங்க உங்களோட அங்கே இங்கே காட்டி ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க. அதை மார்ஃபிங் பண்ணி கேவலமாக இன்னொரு குரூப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறீங்களா? இன்னும் ரோட்டில் நீங்கள் எப்படி நடமாடுறீங்கன்னு எனக்கு தெரியலை. உங்களெல்லாம் எப்படிங்க ஊரில் வச்சுருக்காங்க? திருநெல்வேலி ஊருக்குள்ளே எப்படி தான் நீங்களாம் நடமாடுறீங்கன்னு தெரியல. சரி, இந்த மாதிரி கேவலமான வேலையை விட்டுருங்க. இப்படி மானங்கட்டு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நிறைய புத்தகங்களை படிங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது மக்களுக்கு. அதை டைப் பண்ணி போடுங்க, வீடியோ எடுத்து போடுங்க. சொல்கிறதுக்கு 1008 விஷயங்கள் இருக்குது. எதுக்கு நீங்கள் அப்படி போட்டு மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும்? எதுக்கு இந்த வேலைன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சாரீ பிஸ்னஸ் ஓடி ஆடி பாடிலாம் ரீல்ஸ் போடுறீங்க. சரி, உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு ஓவர் அடிக்ஷன் ஆகிடுறீங்க. உங்கள் ஃபேஸில் பார்த்தாலே அது ஓவர் ரியாக்ஷன். எதுக்கு இந்த ஓவர் ரியாக்ஷன்? எதுக்காண்டி உங்களோட பர்சனல் லைஃப்பை வலைத்தளங்களில் போடுறீங்க? அதை பார்த்து மற்றவங்க பேட் கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கையை எல்லாரும் பார்க்குற மாதிரி பொது வெளியில் வைக்கிறீங்க. அது என்ன ஆகும்? 4 பேர் கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க.
எல்லாருக்கும் எவ்வளோ வன்மம் அப்படிலாம் சொல்கிறீங்களா? அந்த வன்மத்தை தூண்டி விடுறதே நீங்கள் தானே. உங்களை மாதிரி சில பெண்கள் இருக்க போய் தான் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பெண்களுக்கு யூடியூப் பக்கம் வர்றதுக்கே பயமாக இருக்குது. எதுவும் சொன்னால் நம்ம ஃபோட்டோவையும் இப்படி போட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்கு. ஆனால் எப்படி தான் இப்படிலாம் இருக்கீங்களோப்பா பெண்கள். நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக இருங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் சரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆடி பாடி தான் ரீல்ஸ் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் சாரி பிஸ்னஸாக ஒழுங்காக பண்ணலாம். அதை பற்றி நீங்கள் பேசி பண்ணாலே போதும். சரியா? அதுக்கு வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை அடுத்தவங்களுக்கு தெரிவித்து அது எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படி சிம்பதி க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்படி சம்பாத்தியம் பண்ணாட்டி என்னன்னு நான் கேட்குறேன். உங்களோட பர்சனல் லைஃபு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணாமல் வாழ்கிறத பற்றி போடுறீங்களே, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்களாம் அப்படி வீடியோ போடுவீங்க? ஒழுங்காக வாழ்கிறதா இருந்தால் வாழுங்க. உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி போட்டிங்கன்னா 4 பேர் பேச தான் செய்வாங்க. நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தான் இப்போ வன்மத்தை தூண்டி விடுறீங்க. நீங்கள் தான் மற்றவங்கள தூண்டி விடுறீங்க. அதுக்காண்டி அவங்க பண்ணது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். பெண்களை தவறாக சித்தரிக்கிறது, தவறாக அசிங்கமாக பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பெண்கள் அவங்க ஃபோட்டோவை போடுறாங்க, ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. அவங்களாம் மனநோயாளிகள் மாதிரி மாறிட்டு வராங்க. ஆண்கள் வந்து உங்களுக்கு அவங்க ஓவராக பண்ணுறாங்களா, பிடிக்கலையா, ஏம்மா இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேட்கலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து திருத்தவே முடியாதுங்க. துட்டு எப்படினாலும் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு தன்னை ஒரு ஹீரோயின் மாதிரி நினச்சிக்கிறாங்க. சாதாரண குடும்பத்தில் உள்ள பொண்ணு எப்படி ஹீரோயினாக ஆக முடியும்? அப்படி படத்தில் நடிக்கணும்னு கண்டா அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. சாதாரண பொண்ணுங்கள்லாம் ஹீரோயின் மாதிரி ஆக முடியாது. ஹீரோயின்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கும். அவங்க அடித்தட்டு வாழ்க்கையில் இருந்து தான் இப்போ கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க ஃபீல்டுக்குள்ளே யாருமே போக முடியாது. சாதாரண பொண்ணுங்கள்லாம் அப்படி போகணும்னு ஆசைப்படாதீங்க. சினி ஃபீல்டு குப்பை. அந்த குப்பைக்குள்ளே போய் நீங்களும் விழன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ரூபா கோடிக்கணக்கில் சம்பாத்தி பண்ணி மாளிகையை கட்டி என்ன பண்ண போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா டைப் பண்ணுங்கள். பை.